ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காயின் பேர் கேட்கும்போதே நம்மளுக்கு நாவில் நீர் சுரக்கும். அது போன்ற ஒரு அருமையான பண்டம் இது. எண்ணெயிலேயே நம்மளுடைய கத்திரிக்காயை நல்லா மசாலாவை உள்ளே வச்சு அதை வதக்கி அதுலேயே வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை ஊற்றி சொல்லும் போதே தாங்கலைங்க. நிச்சயமாக இதை செய்து பார்த்து நீங்களும் இந்த சுவையை அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சுவையான எண்ணெய் கத்திரிக்காயை எவ்வளோ நல்லா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அல்லது 10 எண்ணிக்கையிலான கத்திரிக்காய், 1 எலுமிச்சை அளவு புளி, 2 மேஜை கரண்டி தனியா, 1 மேஜை கரண்டி துவரம்பருப்பு, 1 மேஜை கரண்டி கடலைப்பருப்பு, 1 மேஜை கரண்டி தேங்காய் துருவல், 1 தேக்கரண்டி எள்ளு விதைகள், 1 தேக்கரண்டி மிளகு, 2 காய்ந்த மிளகாய், 1 மேஜை கரண்டி மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 மேஜை கரண்டி தனியாத்தூள், சுவைக்கேற்ப உப்பு மற்றும் சிறிதளவு எண்ணெய். இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தயார் பண்ணிக்க வேண்டியது புளியை நல்லா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா அதனுடைய முழு சாறையும் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா அந்த புளியினுடைய சாறு வந்துடும். அப்படி நம்மளுக்கு நேரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மைக்ரோவேவ் உபயோகப்படுத்துகிறவங்க 30 நொடிகள் அல்லது 1 வினாடி அந்த மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா திருப்பி கரைக்கும் போது புளி நல்லா கரைச்சி அதில் எதுவுமே மீதம் இல்லாமல் நல்லா அதனுடைய முழு சாறையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு வாணலியை சுட வச்சுட்டு அதில் நம்ம எல்லா பருப்புகளையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது சுமாராக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் எடுக்கும் வறுபடுறதுக்கு. இதில் நீங்கள் நல்லா அது நிறம் மாறிடாமல் பார்த்துக்கணும். அதனால் சரியான அளவில் தீயையும் பாத்திரத்தையும் சரியானபடி வச்சிங்கன்னா தான் என்ன ஆகும், இது நிறம் மாறம் ஏற்படாமல் ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய மனம் நம்மளுக்கு வரும்பொழுது வறுபட்டுடுச்சுன்னு நம்ம எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்களா, இது நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இது கூடவே நம்ம தேங்காய், எள்ளு, மிளகு மற்றும் மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பொடி தயாராகிடுச்சு. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அப்போ அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா உப்பு இறங்கிடும். அதனால் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ இது நம்மளுடைய கத்திரிக்காய்க்குள்ளார நல்லா அடைச்சி அப்படி வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் சுவையான நம்மளோட குழம்பு செய்கிறது பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காயை நம்ம நறுக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இந்த காம்பை மெதுவாக இப்படி அரிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை முழுவதுமாக நாம் அரிய போகிறதில்ல, வெறும் பகுதியாக இதில் ஒரு கீரலை போட போகிறோம். நம்மளுடைய எல்லா கத்திரிக்காய்களையும் நறுக்கியாச்சு. இப்போ இதுக்குள்ளார இந்த பொடி எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளார நம்ம இந்த பொடியை போட்டோன்னே கைகளை இறுக்கமாக மூடி இப்படி ஒரு சிறிய அழுத்தம் இதுக்கு கொடுக்கலாம். நீங்கள் குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ தாராளமாக 2லிருந்து 3 தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றலாம். இந்த எண்ணெய் அடிப்பாகத்தில் நல்லா படர்ற மாதிரி இப்படி போட்டுக்கணும்.
அடுத்தது இதற்கு வந்து தீயின் அளவு அல்லது நெருப்பின் அளவு வந்து மிதம் அல்லது மிதத்திற்கும் குறைவான அளவில் தான் இருக்கணும். ஏன்னா வெறும் இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் வேக போகுது. அதனால் சிறு தீ, முடிஞ்சால் சிறு தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சிங்கன்னா இது வெந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். மெதுவாக நம்மளுடைய கத்திரிக்காய்களை இதுக்குள்ளே வைக்கலாம். இப்போ இந்த பொடி வெளியில் வராது. அதனால் நம்ம இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு சிறு தீயில் இருக்கிறதுனால 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. நல்லா வேக ஆரம்பிக்குதான்னு பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் லேசாக இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய்கள் வந்து நல்லா பக்கவாடுகள் எல்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்துக்கு வேக விடலாம். அது இந்த எண்ணெயிலே வேக விடும்போது அதுக்கு ஒரு அலாதியான சுவை வரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அந்த எண்ணெயில் அதை வதக்குறோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய புளி தண்ணியை ஊற்றி வேக வைப்போம். இப்போ திரும்பவும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கூட இதே மாதிரி வேகிறதுக்கு விடலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் பாருங்கள் ரொம்ப அழகாக வெந்திருக்கு. பார்த்திங்களா, அதனுடைய பக்கவாடுகள் எல்லாம் சுருங்கி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரியுது. இப்போ நம்ம புளி தண்ணியை இதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி அந்த புளி கரைச்சலை எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம எல்லா பொடியும் இது கூட ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நம்ம கரண்டியை போட்டு நல்லா கலந்துட்டு அந்த கத்திரிக்காயோடைய அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம மாற்றிடக்கூடாது. இப்போ நல்லா வெந்துட்டதுனால என்ன ஆகும், ரொம்ப மெத்துன்னு இருக்கும். கரண்டி போட்டு கலந்தீங்கன்னா ஒடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை அப்படியே வச்சுருந்து லேசாக கரண்டியை பக்கவாடுகளில் மெதுவாக கொடுக்கணும். அல்லது அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து இப்படி சுற்றி விட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயின் உருவம் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்போ அதுக்குள்ளார அந்த மசாலா பொருட்களும் அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லா பொடியும் போட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் தனியாய் தூள், சுவைக்கேற்ப உப்பு. உங்களுக்கு சொன்னது மாதிரி கத்திரிக்காயின் உருவத்தில் மாற்றங்கள் ஏற்படாமல் மெதுவாக இதை கலந்து கொடுக்கணும். இப்போ சரியாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை மூடி வச்சு சமைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய்கள் முழுவதுமாக தயாராகிருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய குழம்பு எவ்வளோ அருமையாக தயாராகிருக்குன்னு. இந்த கத்திரிக்காயின் வடிவம் மாறலை, அதே நேரத்தில் முழுவதுமாக வெந்தும் தயாராகிருக்கு. இது எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு பேர் பெற்றதுனால நம்ம இப்போ லேசாக இதில் கடைசியாக சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்மளுடைய பாரம்பரியமான இந்த பண்டங்கள் எல்லாமே அதன் உள்ள நிறைய நல்ல விஷயங்களை அடக்கியிருக்கோம். அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosatopizza.com-க்கு விஜயம் செய்யுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். யூடியூபின் ஒரு சேவை. நன்றி, வணக்கம்.